குருவியும் காகமும் ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல ஒரு குருவியும் காகமும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காகத்துக்கு தன்னோட குரல்தான் ரொம்ப அழகான குரல்னு ரொம்ப கர்வம். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த காகம் குருவிகிட்ட போய் சொல்லிச்சாம். என்னோட குரல் தான் இந்த காட்டுலயே ரொம்ப அழகான குரல். இல்ல இல்ல, என்னோட குரல்தான் ரொம்ப அழகான குரல். இப்படியே அந்த காகமும் குருவியும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சாம். அப்போ அந்த வழியே வந்த ஒரு ஆந்தை இவங்க சண்டை போடுறத பாத்துச்சு. அவங்கள சமாதானமும் படுத்துச்சு. ஆனா அந்த காகமும் குருவியும் சண்டைய நிறுத்தவே இல்ல. உடனே அந்த ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த 2 பேர்கிட்டயும் ஆந்தை போய், அழகான குருவியாரே, அன்பான காகமே, உங்க 2 பேர்ல யாருக்கு குரல் அழகானதுன்னு தெரிஞ்சிக்க ஒரு போட்டி நடத்தலாம். அதுக்கு அந்த 2 பேரும் சம்மதம் சொன்னாங்க. உடனே ஆந்தை குருவிகிட்ட கூவ சொல்லிச்சு. குருவி கூவுனா உடனே பக்கத்து மரங்கள்ல இருந்த எல்லா குருவியும் அடுத்தடுத்து வரிசையா கூவ ஆரம்பிச்சுது. அந்த காடு முழுவதும் குருவிங்களோட சத்தம்தான் கேட்டுச்சு. கேட்கவும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காகம் கிட்ட ஆந்தை கரைய சொல்லிச்சு. காகமும் கரைஞ்சிது. உடனே அடுத்தடுத்து வரிசையா எல்லா காகங்களும் கரைஞ்சிது. அப்புறம் ஆந்தை சொல்லிச்சு, உங்க 2 பேரோட குரலும் ரொம்பவே அழகா இருக்குது. நம்மளோட இந்த சத்தம் உங்களோட இனம் ஒரே இடத்துல கூடுறதுக்காகவும் நாம் எல்லாம் ஒரே இனம்னு காட்டிக்கிறதுக்காகவும் இறைவன் படைச்ச படைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இயல்பு உண்டுன்னு சொல்லிச்சாம் ஆந்தை. குருவியும் காகமும் அவங்களோட தவற உணர்ந்துட்டாங்க. கருத்து: ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவங்களுக்குன்னு தனித்தன்மை உண்டு.